சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு போர் முனையில் உலகையை பதைபதைக்க வைக்கும் மாபெரும் ராஜதந்திர முரண்பாடு வெடித்துள்ளது. ஈரானுடன் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒப்பந்தம் எட்டப்படும் என வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் பிரத்யேக சமிஞை கொடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் மீண்டும் பின்வாங்கினால் உலக போருக்கு பிந்திய மிக கொடூர தாக்குதலை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறுபுறம் அச்சுறுத்தல்களின் நிழலில் ஈரான் எந்த ஒப்பந்தத்தையும் செய்யாது என புரட்சிகர காவல்படை பதிலடி கொடுத்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் டோமாஹாக் ஏவுகணை 50% காலி செய்யப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்வழி பாதையை திறப்பதில் ஓமன் நாட்டின் மத்தியஸ்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் அமெரிக்க ஏவுகணை கையிருப்பு சரிந்துள்ளதால் ட்ரம்ப் அவசர ஒப்பந்தத்திற்கு முயல்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலக பொருளாதாரத்தை உலுக்கி வரும் இந்த ராஜதந்திர போர் நகர்ப்புகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பல மாதங்களாக நீடித்து வரும் உக்கிரமான போர் மற்றும் ராஜதந்திர பதற்றங்களுக்கு இடையே ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் அடுத்த 48 மணி நேரத்தில் ஏற்படக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக சமிஞ்சை அளித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர், ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக முன்னேறி வருகின்றன. நிலவரம் என்னவென்று விரைவில் தெரிந்துவிடும். அடுத்த 48 மணி நேரத்தில் அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் மற்றும் ஓமான் இடையே எட்டப்படவுள்ள இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அதன் விதிமுறைகள் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். பல சுற்றுகளாக நடைபெற்ற ரகசிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானுடனான விவாதம் மிகவும் நேர்மறையான திசையில் நகர்ந்துள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முதன்மை அங்கமாக சர்வதேச எரிசக்தி வர்த்தகத்திற்கு அத்தியாவசியமான ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து சீரமைக்கப்படும். ட்ரம்பின் இந்த நேர்மறையான சமிஞ்சையை தொடர்ந்து உலகளாவிய பங்கு சந்தைகள் மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தக சந்தைகளில் உடனடி சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஈரானிய படைகளின் தொடர் அச்சுறுத்தல்கள் மற்றும் நியாயமற்ற ஆக்கிரமிப்புகள் இருந்த போதிலும் சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் ஜலசந்தியின் தெற்கு கப்பல் போக்குவரத்து பாதை தடையின்றி திறந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்கள் இந்த நீர்வழி பாதையை பாதுகாப்பாக கடக்க அமெரிக்க படைகள் உதவியுள்ளதாக சென்காம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்கா, ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான 60 நாள் இடைக்கால ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக நெருக்கமாக உள்ளதாகவும் வாஷிங்டன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை புதன்கிழமையன்றே அறிவிக்க இலக்கு வைத்துள்ளதாகவும் ஆக்சியோஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தெற்கு கப்பல் வழித்தடத்தில் வர்த்தக போக்குவரத்து எந்த இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜலசந்தியை கடக்க விரும்பும் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் தடையின்றி பாதை திறந்தேயுள்ளது. தெஹ்ரான் நிர்ணயித்த பாதையை தவிர வேறு எந்த பாதையையும் கப்பல்கள் பயன்படுத்த ஈரான் அனுமதிக்காது என்றும் அங்கீகரிக்கப்படாத பாதையை பயன்படுத்தும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் குறிவைக்கப்படும் என்றும் மூத்த ஈரானிய ராணுவ ஆலோசகர் மொஹ்சன் ரெசாயை எச்சரித்துள்ளார். சர்வதேச நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தின் மீது எந்தவொரு தனி நாட்டிற்கும் அதிகாரமில்லை என்றும் தற்காலிக வழித்தடங்களுக்கு எந்தவித அனுமதியோ ஒப்புதலோ அல்லது கட்டணமோ தேவையில்லை என்றும் அமெரிக்க அதிகாரி தெளிவுபடுத்தியுள்ளார். 60 நாள் இடைக்கால ஒப்பந்த விதிமுறைகளின்படி வளைகுடாவிற்குள் நுழையும் அனைத்து வர்த்தக கப்பல்களும் ஈரானிய கடல் வழி பாதையை பயன்படுத்த வேண்டும். வளைகுடாவில் இருந்து அரபிக்கடலுக்கு செல்லும் கப்பல்கள் ஈரானுடன் ஒருங்கிணைந்து ஓமன் கடல் எல்லைக்குள் உள்ள தெற்கு பாதை வழியாக பயணிக்கும். 60 நாள் இடைக்காலத்தில் எந்தவிதமான சுங்க கட்டணங்களோ போக்குவரத்து கட்டணங்களோ அல்லது அனுமதிகளோ தேவைப்படாது. 30 நாட்களுக்குள் மைய கப்பல் வழித்தடத்தில் உள்ள கடற்படை கன்னிவெடிகளை அகற்ற கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக முன்னேறி வருவதாகவும் 48 மணி நேரத்தில் ஒப்பந்தம் எட்டப்படக்கூடும் என்றும் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அசுரத்தனமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்பட வேண்டும். தவறினால் ஈரான் இதுவரை சந்தித்திராத மிக கடுமையான தாக்குதலை சந்திக்கும். அதன் பிறகு நீரிணை தானாகவே திறக்கப்படும் என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடக்கவிருந்த மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நாங்கள் நடத்தவிருந்தோம். அப்போது அவர்கள் என்னை அழைத்து மிகவும் பணிவாக, தயவு செய்து நாம் பேசலாமா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆம், நாம் பேசலாம், இதை செய்து முடிப்போம், இறுதியாக இதை செய்து முடிப்போம். அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கினால் மிக கடுமையாக தாக்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். நாம் இப்போது செய்த ராணுவ அழுத்தத்தை செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நாம் அவர்களை மிக மிக கடுமையாக
நேரடியாக தாக்கினோம். ஆனால் உண்மையான கடுமையான தாக்குதல் இன்னும் வரவில்லை. மேலும் நாம் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது என்று நம்புகிறேன் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேர்மறையான சமிஞ்சைகளை வெளியிட்டு 48 மணி நேர கெடு விதித்து பாக்ஸ் நியூஸில் கடுமையாக எச்சரித்து வந்த வேளையில் ஓமனுடன் எட்டப்பட வேண்டிய கப்பல் போக்குவரத்து ஒப்பந்த தாமதத்திற்கு அமெரிக்காவின் ராணுவ அச்சுறுத்தலே முதன்மை காரணம் என ஈரான் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான செபா நியூஸ் வெளியிட்டுள்ள பிரத்யேக அறிக்கையில் மூத்த ஈரானிய அதிகாரியொருவர் அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ நகர்வுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் தெரிவித்ததாவது, ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஓமானுடன் ஏற்பட்ட ஒப்பந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் தலையீடும் அதிபர் டிரம்பின் அச்சுறுத்தல்களுமே ஆகும். ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களும் பிராந்திய தலையீடுகளும் நீடிக்கும் வரை இந்த ஒப்பந்தம் தாமதமாகும். அச்சுறுத்தல்களின் நிழலில் நின்று ஈரான் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் செய்யாது. மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் தடையின்றி தொடர்ந்த போதிலும் வாஷிங்டனின் ஒருதலைபட்சமான ராணுவ அழுத்தங்கள் காரணமாக இறுதி முடிவை எட்டுவதில் இழுபறி நீடிக்கிறது என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பல மாத கால தீவிர மோதலின் போது அமெரிக்க ராணுவம் தனது உலகளாவிய அதிதுல்லியமான நீண்ட தூர ஏவுகணை கையிருப்பில் பெரும்பகுதியை பயன்படுத்தி தீர்த்துவிட்டதாக ராய்டர்ஸ் பிரத்யேக தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் டோமாகா குரோஸ் ஏவுகணைகளின் உலகளாவிய இருப்பில் பாதியளவு ஏற்கனவே காலி செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயன்றால் அவரிடம் நீண்ட தூர தரைவழி ஏவுகணைகள் இல்லாததால் அதிக ஆபத்து நிறைந்த விமானிகள் இயக்கப்படும் குண்டுவீச்சு தாக்குதல்களை அதிகம் நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தலா $1 மில்லியன் அதிக மதிப்பு கொண்ட ATA-CMS மற்றும் அதிநவீன அடுத்த தலைமுறை PRSM பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் கையிருப்பு கிட்டத்தட்ட முழுமையாக தீர்ந்துவிட்டது. போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் உலகின் முன்னணி டோமாஹாக் ஏவுகணை படையில் 50% அதிகமானவை ஈரானிய இலக்குகள் மீது ஏவப்பட்டுவிட்டன. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்க்கும் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் 65% தாட் ஏவுகணைகளில் 38% பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்திற்குள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உலகில் வேறு எவரையும் விட அமெரிக்காவிடம் மிக அதிகமான ஆயுதங்கள் உள்ளன. நமக்கு தேவைப்படுவதை விட மிக அதிகமாகவே கையிருப்பில் உள்ளது என அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகை மூலம் அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவின் நீண்ட தூர தாக்குதல் ஏவுகணைகள் தீர்ந்து வருவது தைவான் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய எல்லைகளில் சீனா மற்றும் ரஷ்யாவை தடுக்கும் வாஷிங்டனின் உலகளாவிய திறனை கடுமையாக கட்டுப்படுத்தும் என மூத்த ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்தும் நோக்கில் மேற்கு ரஷ்யாவின் ஒரோனேஷ் பிராந்தியத்தில் வடகொரியாவின் சிறப்பு ஏவுகணை பிரிவு ஒன்று நிலைநிறுத்தப்பட தொடங்கியுள்ளதாக உக்ரைனின் பிரதான புலனாய்வு இயக்குநரகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. குறித்த செயற்பாட்டில் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 6 ஏவுதளங்களும் மற்றும் சுமார் 90 வடகொரிய ராணுவ வீரர்களும் இடம்பெறவுள்ளனர். உக்ரைனில் அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியாட் போன்ற உயர்தர வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும் பற்றாக்குறையாக உள்ள நிலையை சாதகமாக்கிக் கொண்டு சுட்டு வீழ்த்துவதற்கு மிக கடினமான வடகொரியாவின் KN-23 மற்றும் KN-24 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்த மாஸ்கோ திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் 112வது ஏவுகணை படைப்பிரிவின் கீழ் சுமார் 90 வடகொரிய வீரர்களை கொண்ட பிரத்யேக ஏவுகணை பிரிவு மேற்கு ரஷ்யாவில் அமைய உள்ளது. பியாங்யாங் ஏற்கனவே 40 புதிய KN-23 மற்றும் KN-24 ஏவுகணைகளையும் பணியாளர்களையும் அனுப்பியுள்ளது. மொத்த ஏவுகணைகளின் எண்ணிக்கை மற்றும் நிலைநிறுத்தல் முறை அடுத்த மாதம் நடைபெறும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படும். கடந்த வாரம் மத்திய உக்ரைனின் ரடோஷ்னி கிராமத்தில் வடகொரிய பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாயினர். ஆகஸ்ட் 2025க்கு பிறகு நடத்தப்பட்ட முதல் வடகொரிய ஏவுகணை தாக்குதல் இதுவாகும். ஸ்கந்தர் ஏவுகணைகளை விட சக்தி வாய்ந்தது. வடகொரியாவின் KN-23-24 ஏவுகணைகள் ரஷ்யாவின் ஸ்கந்தர் ஏவுகணைகளை விட அதிக தூரம் பாயும் திறன் மற்றும் பெரிய வெடிசுமையை ஏந்தி செல்லும் சக்தி கொண்டவை. ஆனால் அவற்றின் துல்லியம் குறைவு என்பதால் அதிக பொதுமக்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ஏற்கனவே 9500 வடகொரிய படைகள் உள்ள நிலையில் மேலும் 30,000 வடகொரிய துருப்புகளை அனுப்ப மாஸ்கோ விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.